ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் டோனர் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்லேயே இந்த சிம்பிளாக இந்த ஹேர் டோனர் ரெடி பண்ணலாம். ஹேர் க்ரோத் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வளரும். ஹேர் நல்லா திக்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு க்ரே ஹேர் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படியே எல்லாம் ஸ்டாப் ஆகி நல்லா கருப்பாக முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட் உள்ள இந்த டோனர் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன், ஸோ இது மூலமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ், இதை எப்படி அப்ளை பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் டோனர் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம 2 மெயின் இன்க்ரீடியண்ட்டான ஒரு லீஃப் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் இப்போ என் கார்டனுக்கு வந்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு ரோஸ் வேறு வளர்ந்துருந்துச்சு. ஸோ அதையும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மருதாணிக்கு மேலே வளர்ந்துருக்க இந்த பப்பாளி தான். இந்த பப்பாளி இலையை வச்சு நம்ம டோனரான்னு யோசிக்காதீங்க, அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம க்ரே ஹேரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் ஹேரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க, நல்லா முடியை திக்காக்குறதுக்கு நல்லா திக் ஹேருக்கு ஏதாச்சும் ஒரு ரெமெடி சொல்லுங்கள் அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில். ஸோ இந்த பப்பாளி இலை பார்த்திங்கன்னா முடியை நல்லா திக்காக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பப்பாளி இலை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக கிடைக்கக்கூடியதான். நான் இதுலேருந்து ஒரு லீஃப் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஒன்று எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பப்பாளிக்கு அப்புறம் நான் கொய்யா இலை எடுத்திருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதா, அப்படி இல்லைன்னா நீங்கள் மார்க்கெட்டில் கூட வாங்கிக்கலாம். ஈஸியாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது, சில இடத்துல கிடைக்காமலும் இருக்கலாம். ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் போய் கேட்டாலுமே கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. இல்லை அந்த பழம் விற்கிறவங்கக்கிட்டே இந்த மாதிரி இலைலாம் நிறையா சேர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட கூட வாங்கிக்கலாம். நான் அந்த மாதிரி தான் வாங்கினேன். ஸோ இந்த கொய்யா எல்லாம் பார்த்திங்கன்னா முடியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா முடியை நல்லா டார்க்கன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இப்போலாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே ஒயிட் ஹேர் நிறைய வருது, க்ரே ஹேரு. ஸோ அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி முடியை நல்லா கருப்பாக வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடியை திக்காக்குறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பப்பாளி இலை பார்த்திங்கன்னா ஒன்றே போதும் தான். நான் ஒன்று தான் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்கிட்ட கொய்யாக்காய் இலை தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு இந்த காம்பெல்லாம் இல்லாமல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கையிலேயே இந்த மாதிரி நீங்கள் பிச்சு கூட எடுத்துக்கலாம். அந்த பெரிய நடுவில் சென்டரில் இருக்க கம்பை மட்டும் நல்லா பிச்சு பிரித்து எடுத்துக்கணும். இப்போ நான் ஃபுல்லாக பிரித்து எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக அந்த பெரிய காம்பை மட்டும் பிரித்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கேன். நல்லா குடிக்கிற தண்ணி, சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு தண்ணி யூஸ் பண்ண வேணாம். ஸோ அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பிரித்து எடுத்து வச்சுருக்க அந்த பப்பாளி இலையை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க கொய்யா இலையும் சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே கரெக்டாக ஒரு கைப்பிடி அளவு இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன். ரெண்டுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட தண்ணி மட்டும் நம்ம போட்டிருக்க இலையோட முங்குற அளவுக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ அதளவு மட்டும் தண்ணி மட்டும் பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா கொதிக்கணும். இந்த இலையில் இருக்க எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கி நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு மெயின் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா பட்டை அண்ட் ஏலக்காய். இது ரெண்டுமே ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேரை நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நல்ல ஹேர் ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா முடி சீக்கிரமாகவே உடஞ்சி போகும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களாம் கண்டிப்பாக இதை சேர்க்கணும். எல்லாருமே கண்டிப்பாக இதை ஆட் பண்ணிக்கலாம். ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 அளவு தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வச்சிங்கன்னா அந்த மாதிரி கோல்டன் கலரில் மாறும். நல்லா ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கலாம். டைமு செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணலாம். கரெக்டாக 10 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா கொதிச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் ஃபுல்லாக கொதிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும். ஸோ இப்போ ஃபுல்லாக கொதித்ததும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அவ்வளோதான், இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். ஸோ இதோட நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த நம்ம இலையில் போட்டிருந்த கலர் எல்லாமே மாறி அந்த தண்ணியில் இறங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். 10 நிமிஷம் தான் கரெக்டாக வச்சுருந்தேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ அவ்வளோதான் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் கீழே இறக்கிட்டேன். ஸோ இது வந்து கொஞ்ச நேரம் நல்லா வந்து ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் வந்து இதை வேறு இதில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ நல்லா பாருங்கள் எவ்வளோ கோல்டன் கலரில் இருக்குன்ட்டு. ஸோ நல்லா வந்து ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் வேறு பவுலில் வந்து இதை வடிகட்டிக்கிறேன். நீங்கள் வந்து இது பெரிய பெரிய இலையாக இருக்கனால நம்ம வந்து நார்மலாக சும்மா இந்த மாதிரியே வடிகட்டிடலாம். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இல்லைனா நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லைனா நீங்கள் நார்மலாக வடிகட்டி யூஸ் பண்ணி கூட வடிகட்டிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வடிகட்டியாச்சு. இதில் வந்து நீங்கள் விளக்கெண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து இதை சேர்க்கலை. ஏன்னா நான் வந்து ஹேர் வாஷ்க்கு அப்புறம் தான் இதை யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு நான் ஹேர் எப்பயும் போல் வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ண போகிறேன்னா நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஹேர் டோனர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன். நான் சேர்க்காத யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை வச்சு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் இந்த டோனர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஆயிலி ஹேரில் வந்து அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஷாம்பு ஒரு ஷேக்காக நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஆனால் நான் வந்து இதை வந்து இந்த மாதிரி ட்ரை ஹேரில் ஆல்ரெடி வாஷ் பண்ணதுக்கப்புறம் ட்ரை ஹேரில் வந்து இதை அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு சும்மா வந்து எந்த ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணாமல் அப்படியே வந்து வாஷ் பண்ணிடுவேன். நீங்கள் ஒருவேளை இதில் ஆயில் சேர்த்திங்கன்னா உங்கள் ஹேர் வந்து ஆயிலாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்போ வந்து கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஷாம்பு ஷேக்கை போட்டு ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் வந்து ட்ரை ஹேரில் தான் வந்து இதை அப்ளை பண்ணுறேன். நான் ஆல்ரெடி காலையிலே வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். இதை என் ஸ்கேல்ப் அண்ட் ஃபுல் ஹேர்லேயுமே அப்ளை பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வந்து ஸ்கேல்ப்பு உங்களுக்கு வந்து க்ரே ஹேர் இருந்துச்சுன்னா அந்த இடத்துலையுமே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா வந்து கலர் சேஞ்ச் கொடுக்கும். நல்ல முடியை நல்லா கருப்பாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது என்னோடய ஸ்கேல்ப் அண்ட் ஃபுல் ஹேர்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து எப்படி அப்ளை பண்ணுறேன்றதை உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃபுல் ஹேர்லேயும் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ்லேயே நான் வந்து இது அப்ளை பண்ணியிருப்பேன். இது மாதிரி அப்ளை பண்ணுறது மூலிமா நம்ம ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்னியும் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ்லேயே இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து ஆயில் சேர்த்துட்டிங்கன்னா இதில் விளக்கெண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண வேணாம். அது சேர்க்கலை, இந்த மாதிரி வெறும் டோனராக மட்டும் வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த டோனர் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ஓவர் நைட் கூட வச்சுக்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி ஒரு 1 hour கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வாஷ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக ஓவர் நைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ண கூட தேவையில்ல. ஸோ ஃபுல்லாமே இது வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கனால உங்களுக்கு வாஷ் பண்ணுறதே தேவை கிடையாது. உங்களுக்கு வந்து அதுவே ஓகேனா நீங்கள் அப்படியே கூட விட்டுறலாம். இல்லை உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைனா நீங்கள் எப்பயும் போல் லைட்டாக வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண தேவையில்லை. நான் வந்து வெறும் வாட்டரில் மட்டும் லைட்டாக வந்து ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். ஷாம்பு எதுவுமே போடலை. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஆயிலி ஹேரில் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து வீக்லி 3 times இல்லை 4 times கூட யூஸ் பண்ணலாம். நல்லா வந்து ரிசல்ட் தெரியும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் தெரியும்னா வீக்லி 3 times யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.